ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவீனா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோயில் ஸ்டைலில் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணி போடாமல் துருவி எடுத்துட்டால் தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு வாணலில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு துருவி வச்சுருக்க தேங்காவையும் அதில் கொட்டி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்தா மட்டும்தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சியவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு அந்த தேங்காவோடையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டு போட்டுடலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இதுக்கு 3 தக்காளி போட்டால் அந்த டேஸ்ட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கும். 3 தக்காளியவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா அதோடையே வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை இதையும் போட்டோம்னா அந்த மிளகாத்தூள் போடும் பொழுது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழி இறைச்சியும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுடலாம். இதுக்கு அதிகமாக கொத்தமல்லி தூள் போடக்கூடாது. 1 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அது வெந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதிலேயே கொட்டி நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னாக்க சிக்கன் ரெடி ஆயிரும். ட்ரையாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் எண்ணெயில் செய்யலாம். நான் இன்றைக்கி இது இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.